உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆந்திர மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. சித்தூரை சேர்ந்த 19 வயது மாணவர் தனியார் கல்லூரியில் பிடெக் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. அதே கல்லூரியில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு பெண். இவங்களுக்கு 38 வயசு ஆகுது. இவங்க கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. தனிமையால் நொந்து போன அந்த பெண் கல்லூரி மாணவரோடு நட்பாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நட்பு பிற்காலத்தில் காதலாக மாறி இருக்கு. கடந்த மே மாதம் அந்த மாணவர் படிப்பு விஷயமா பெங்களூரு செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றவர் பல நாட்களாக வீடுக்கு வரவே இல்லை. வீட்டில் அப்பா அம்மா அந்த மாணவனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை அடுத்து சந்தேகமடைந்த அந்த மாணவனின் பெற்றோர்கள் என் மகனை காணவில்லை என்று காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. அப்போதுதான் அந்த விசாரணையில் கல்லூரி ஊழியரான 38 வயது பெண் மாணவனை பெங்களூருவில் லாட்ஜில் அறையெடுத்து தங்கி அவங்க கூட கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை போலீஸார் கேதர் பண்ணியிருக்காங்க. சுமார் 2 மாத காலமாக ஹோட்டலில் அறையெடுத்து அந்த மாணவனும் அந்த பெண்மணியும் கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது. சம்பந்தப்பட்ட அந்த ஹோட்டலுக்கு சென்று பார்க்கும் பொழுது 2 பேரும் அந்த ஹோட்டல் அறையில் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வர்றது தெரிய வந்திருக்கு. 38 வயது நிரம்பிய பெண் 17 வயதான ஒரு மைனர் பையனை கணவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போலீஸ் தரப்புல சொல்லி அந்த 2 பேரையுமே சித்தூர் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 பேரையும் பிரிஞ்சு போகும்படி தனித்தனியே 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து போலீசார் அறிவுரை வழங்கிய பின்பு 2 பேருமே தனித்தனியாக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. படிப்பதற்காக கல்லூரி சென்ற 17 வயது மாணவனை அங்கு 38 வயது நிரம்பிய லேப் டெக்னீஷியனாக வேலை பார்க்கும் ஒரு பெண் காதல் வலையில் வீழ்த்தி அந்த மாணவனின் வாழ்க்கை அழிக்க பார்த்திருக்கிறாங்க. கணவனை பிரிந்து தனிமையில் வாடிய அந்த பெண்ணிற்கு 17 வயது பையனோட காதல் ஏற்பட்டது. அந்த பெண்ணுக்கு உலகத்தையே திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ போலீசார் 2 பேரையும் பிரித்து நீங்கள் இது போல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவுன்சிலிங் வழங்கி இப்போ அவங்கவுங்க பாதையில பயணிக்கும்படி வச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட இணையவாசிகள் காலம் கலிகாலம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்குன்னு சொல்லி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.